வணக்கம். தலைப்புச் செய்திகள். தீபாவளி பண்டிகையொட்டி புதுவை, காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு செவ்வாய்க்கிழமை விடுமுறை. அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யாவிட்டாலும் விண்ணப்பங்கள் ஏற்பு. UDC விண்ணப்பதாரர்களுக்கு அரசு சலுகை. தீபாவளி பண்டிகையொட்டி இனிப்பு கடைகளில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் ஆய்வு. பொருட்களின் தரம் குறித்து சோதனை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி தீபாவளி பண்டிகையொட்டி புதுவை, காரைக்காலில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு செவ்வாய்க்கிழமை விடுமுறை என்றும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். புதுச்சேரி உள்துறை மற்றும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சட்டப்பேரவையில் உள்ள அவர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வருகின்ற செவ்வாய்க்கிழமை புதுச்சேரி, காரைக்காலில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என்றும், தமிழகத்தை போல் புதுச்சேரியிலும் ஆன்லைன் ரம்மி தடை செய்ய கோப்புகள் தயார் செய்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்த அவர், ஏனாம் பகுதிகளில் சட்டவிரோதமான நடைபெற்று வரும் சூதாட்ட கிளப்புகள் உடனடியாக மூட அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றார். மேலும் தீபாவளி பின்பு மின்துறை ஊழியர்கள் உடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய முடிவு எடுக்கப்படும். புதுச்சேரியில் CBSE பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட உள்ளதால் தனி கல்வி வாரியம் அமைக்க வாய்ப்புகள் குறைவு என்று தெரிவித்தார். மாணவ மாணவிகளுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செவ்வாய்க்கிழமை விடுமுறை அளிக்கப்படுகின்றது. செவ்வாய்க்கிழமை விடுமுறை அளிக்கப்படுகிறது. புதுவை மாநில மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அது என்னுடைய கவனத்துக்கு வந்திருக்குது. உடனடியாக அந்த சூதாட்ட கிழவன் மீது உரிய நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்படும். மின்துறை ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அவங்க பல்வேறு கோரிக்கைகளை அரசாங்கத்திலே மாண்புமிகு முதலமைச்சர், நான் உள்ளிட்ட அந்த நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவரும் இன்றைக்கி பேச்சுவார்த்தை நடத்தணும். அந்த அடிப்படையில் அவங்களுடைய போராட்டத்தை அவங்க விலக்கி கொண்டிருக்கின்றார்கள். மேலும் அவரிடத்திலே உரிய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அதிகாரியிடத்திலே, துணைநிலை ஆளுநர் மட்டத்திலே, முதலமைச்சர் மட்டத்திலே தொடர்ந்து பேச்சுவார்த்தை ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்றோம். தீபாவளிக்கு பிறகு மீண்டும் நம்முடைய மின்துறை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வினை இந்த அரசாங்கம், ஒரு சுமூகமான முடிவை இந்த அரசாங்கம் எடுக்கும். வாழ்விலே எல்லா வளங்களையும் நலங்களையும் புதுவை மாநில மக்களுக்கு இறைவன் வழங்க வேண்டும் என்று இறைவனை வேண்டுகின்ற அதே வேளையில் UDC எழுத்தர் பணிக்கு விண்ணப்பிப்பவர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதியாவிட்டாலும் விண்ணப்பங்கள் ஏற்கப்படும் என்று அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, புதுச்சேரியில் மேல்நிலை எழுத்தர் பதவிக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் பலர் தங்கள் கல்வி தகுதி மற்றும் பிற தகவல்களை பதிவு செய்ய அல்லது புதுப்பிக்க வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அணுகுவதாக இத்துறையின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இதனால் விண்ணப்பதாரர்கள் மிகுந்த சிரமங்களை எதிர்கொள்வது மட்டுமின்றி அங்கு பணிபுரியும் ஊழியர்களுக்கு அதிக பணி சுமை ஏற்படுகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே மேல்நிலை எழுத்தர் பதவிக்காக விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் விவரங்களை விண்ணப்பத்தில் பதிவு செய்வதும் கட்டாயமில்லை எனவும், விண்ணப்பதாரர்கள் வேலைவாய்ப்பு பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்யவில்லை என்றாலும் கூட விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். சார்பு செயலர் கண்ணன் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையொட்டி இனிப்பு கடைகளில் உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி உணவு பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் கடந்த சில நாட்களாக புதுச்சேரியில் பல்பொருள் அங்காடி, பழக்கடை, இனிப்பு கடைகள் என அனைத்திலும் ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த நிலையில் ஒரு சில கடைகளில் தரமற்ற பொருட்களை பயன்படுத்தி தீபாவளியை முன்னிட்டு இனிப்பு செய்வதாக உணவு கலப்பட தடுப்பு பிரிவுக்கு புகார் வந்தது. இதனை அடுத்து புதுச்சேரி நகர பகுதிகளில் உள்ள பாரதி வீதியில் உணவு பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் தனியார் இனிப்பு கடையில் சோதனை செய்தனர். அப்போது விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த பல்வேறு வகையான இனிப்புகளையும் சுவைத்து பார்த்து ஆய்வு செய்தனர். மேலும் இனிப்பு செய்ய பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மற்றும் எண்ணெய் வகைகளையும் ஆய்வு செய்தனர். அதேபோன்று கடையில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த தின்பண்டங்கள் பாக்கெட் மீது உற்பத்தி செய்யும் காலாவதியாகும் தேதி என்று உற்பத்தி தேதிகள் அச்சிடப்பட்டுள்ளதா என ஆய்வு செய்தனர்.
பேர் கிறிஸ்டியாக தான் போட்டிருக்காங்க. புதுசாக படம் புதுச்சேரியில் வேலைவாய்ப்பு விழா வாயிலாக 57 பேருக்கு பணி நியமன ஆணையை கவர்னர் தமிழிசை வழங்கினார். வேலைவாய்ப்பு விழா வாயிலாக 10 லட்சம் பணியாளர்களுக்கான வேலைவாய்ப்பு இயக்கத்தை காலை காணொலி கூட்டம் மூலம் டெல்லியில் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இதன் அடிப்படையில் நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய ஊழியர்கள் பணியமர்த்தப்பட உள்ளனர். புதுவை கம்பன் கலை அரங்கத்தில் பிரதமர் மோடியின் காணொலி காட்சி ஒளிபரப்பப்பட்டது. விழாவிற்கு மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் பகவத் கிரண்ஷா ராவ் கரட் தலைமை தாங்கினார். கவர்னர் தமிழிசை புதுவை, கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, மரலென்றும் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த 57 இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கினார். சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய்ஜே சரவணகுமார், செல்வ கணபதி, MP உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுவை தொழில்நுட்ப பல்கலைக்கழக பதிவாளர் பணி இடை நீக்கம் செய்து துணைவேந்தர் மோகன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி பிள்ளைச்சாவடியில் புதுவை தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் உள்ளது. இதன் பதிவாளராக சிவராஜ் பொறுப்பு வகித்து வந்தார். இவர் கூடுதலாக ரூசா உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளையும் வகித்து வந்தார். இவரது நியமனம் செயல்பாடுகள் குறித்து பல்வேறு புகார்கள் எழுந்தன. இந்த நிலையில் பதிவாளர் சிவராஜை பணியிடை நீக்கம் செய்து பல்கலைக்கழக துணைவேந்தர் மோகன் உத்தரவிட்டார். மேலும் அவர் மீது துறை ரீதியான விசாரணை நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. புதுச்சேரி பட்டாசு தொழிலாளர்களுக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை இனிப்புகள் வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவித்தார். புதுச்சேரி அருகே நோனாங்குப்பம் பகுதியில் உள்ள அரியாங்குப்பம் பட்டாசு ஆலையை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் ஆகியோர் பார்வையிட்டனர். பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்டு வருவோரின் ஐயாசாமி என்பவரிடம் பட்டாசுகள் தயாரிக்கப்படுவது குறித்து கேட்டறிந்தனர். பட்டாசு ஆலை தொழிலாளர்களுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் இனிப்புகளை வழங்கி தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன், புதுவையில் 7 பட்டாசு தயாரிப்பு ஆலைகள் இருந்த நிலையில் தற்போது ஒரு ஆலை மட்டுமே செயல்படுகிறது. சிறு தொழில்கள் வளர்ந்தால் அதிக அளவில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். பட்டாசுகளை பாதுகாக்க தயாரிக்க வேண்டும். இலங்கை கடற்படையினரால் அண்மையில் சிறைபிடிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளேன் என தெரிவித்தார். உங்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இந்த சைஸ் தான் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அதான் முதல்ல நம்மளுக்கு பாதுகாப்பு முக்கியம். அதுக்கு தான் நான் எப்படி இருக்கு என்னன்னு பாக்கணும். வந்து எங்க அரியான்ல வந்து 8 வானகடா இருந்தது. இப்போ வந்து நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. எல்லாம் வீடு பக்கத்துல வீடு. ஆமா, ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். ஜிப்மர் மருத்துவமனையில் நடப்பு ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு இன்று தொடங்கப்பட்டது. புதுச்சேரி, காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள 243 இளநிலை மருத்துவ படிப்பு இடங்களுக்கான இந்த கலந்தாய்வு வருகின்ற 27ஆம் தேதி வரை நடைபெறும். புதுவை மாணவர்களுக்கு அக்டோபர் 22, 25, 26ஆம் தேதிகளில் அகில இந்திய ஒதுக்கீடு புதுவையில் குடியுரிமை பெற்றவர்களுக்கும், 27ஆம் தேதி காரைக்கால் ஜிப்மர் கிளையில் ஒதுக்கீடு பெற்ற அகில இந்திய ஒதுக்கீடு மாணவர்கள், புதுவை மாணவர்களுக்கு கலந்தாய்வு நடைபெறும். மேலும் விவரங்களை ஜிப்மர் மருத்துவ கல்வி மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு இணையதளத்தில் அறியலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்தமித்ரா பேரிடர் கால நண்பன் பயிற்சி பட்டறையில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு சான்றிதழ்கள் ஜான்குமார் MLA வழங்கினார். ஆப்தமித்ரா பேரிடர் கால நண்பன் திட்டத்தின் கீழ் தன்னார்வலர்களுக்கு பேரிடர் மேலாண்மை பயிற்சி முகாம் நடத்தப்பட்டு அதன் நிறைவு விழா காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார், மாவட்ட ஆட்சியர் வல்லவன் ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சி பெற்ற தன்னார்வலர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். இந்த பயிற்சியின் போது 10 பேர் சிறந்த ஆப்தமித்ரா பேரிடர் கால நண்பனாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு சான்றிதழும் நினைவு பரிசும் வழங்கப்பட்டது. மேலும் கடந்த 12 நாட்களுக்கு பயிற்சி அளித்த பல்வேறு பயிற்றுநர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூட ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் இத்திட்டத்தை விளக்கும் வகையிலும் மற்றும் இத்திட்டம் மக்களை சென்றடையும் வகையிலும் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியை நடத்தி விழாவினை சிறப்பித்தனர்.
காசு வைத்து சூதாடிய 10 பேரை காவல்துறை கைது செய்து அவர்களிடமிருந்து 34,000 பறிமுதல் செய்தனர். புதுவை வைத்திக்குப்பம் சுனாமி குடியிருப்பு பகுதியில் ஒரு கும்பல் அதிக அளவில் பணம் வைத்து சூதாடுவதாக முத்தியால்பேட்டை காவல்துறைக்கு தகவல் வந்தது. இதையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் சிவபிரகாசம் தலைமையில் காவல்துறை சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அங்கு காசு வைத்து சூதாடி கொண்டிருந்த 10 பேர் கொண்ட கும்பலை மடக்கி பிடித்தனர். விசாரணையில் அவர்கள் வைத்திக்குப்பம், குருசுக்குப்பம், சோலை நகர், அங்காளம்மன் நகர் மற்றும் நடுக்குப்பம் பகுதியை சேர்ந்த கோவிந்தன் என்ற பிரகாஷ், ராஜா, மகேஷ், செல்லப்பன், சதீஷ், வல்லத்தான், செழியன், ஆனந்த், சங்கர் மற்றொரு வல்லத்தான் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் 10 பேரையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து சீட்டுக்கட்டுகள் மற்றும் சூதாட்ட பணம் ரூபாய் 34,180 மற்றும் 7 செல்போன்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். என்றும் உன்னதமாய் சுத்தமான சைவ உணவகத்திற்கு ஜியோ வெஜ், மிஷன் ஸ்ட்ரீட், புதுச்சேரி. புதிய இடமாற்றத்துடன் உங்கள் தனம் சேவ் சென்டர், கொசக்கடை தெரு, அண்ணா சாலை அருகில் மற்றும் காமராஜ் சாலை, புதுச்சேரி. புதுவை தங்க மாளிகையின் மற்றும் ஒரு புதிய படைப்பு PR தங்க மாளிகை, கொசக்கடை வீதி, பாண்டிச்சேரி. Pretty collections, fantastic memories, சந்தோஷ தீபாவளி. உங்கள் குடும்ப கடை பாண்டி ராம் சில்க்ஸ். தூய்மையான தங்கம் போன்ற உறவுகளுக்கு ராம் தங்க நகை மாளிகை. முத்து சில்க் ஹவுஸ், நேரு வீதி, புதுச்சேரி. ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும். தி சென்னை சில்க்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, புதுச்சேரி மற்றும் விழுப்புரம். Amir Electronics Furnitures and Mobiles, number 46, Pointcast Street, Ulanthikirapalayam, Mudaliyarpet, Puducherry, 04. Prime Dental Care, number 144, first floor, Villanur Main Road, opposite to Mulakulam Bus Stop, Mulakulam, Puducherry 10, cell 7200010670. இது உங்கள் KV Dex, எப்பொழுதும் பிரம்மாண்டமாய். கடலூர், இப்பொழுது புதுச்சேரியிலும். PG and Niveda Mattress, cell number 9432931164, 9791093164. நம்ம கடை PG and Niveda Mattress, cell number 9432931164, 9791093164. Money Kitchen Shop, a unit of Money Electronics, Rediyarpalayam near Kalki Koil, Villanur Main Road, Pondicherry. Kumar Jewelry, Villanur Main Road, Nellithopu Signal, Puducherry. NJ Silks Family Showroom, number 31, 33, Orientat Main Road, Kanuvapet, Villanur, Puducherry. Sendur Velan Home Appliances, Furnitures and Mobiles, number 36, Chetty Street, Puducherry. AVR Swarnamahal Jewelers, பரிசுத்தமே எங்கள் பாரம்பரியம். நியூ சிட்டி பஜார் ஃபேக்டரி சேல், கலாமண்டபம் அருகில் ECR ரோடு, கோட்டக்குப்பம், புதுச்சேரி. தொடர்புக்கு 9945600077. Saravana Textiles, number 150, 154, தியாக முதலியார் வீதி மற்றும் நம்பர் 51, சின்ன சுப்பராய பிள்ளை வீதி, புதுச்சேரி. BB Tex, விவேகானந்தா பள்ளி எதிரில், கோட்டைமேடு, உருவையார் ரோடு, வில்லியனூர், பாண்டிச்சேரி. செல் 63826040609. Billabong High International School. ராஜேந்திராஸ் விமென்ஸ் மேட்சிங் பாயிண்ட், நம்பர் 54, மிஷன் வீதி, நேரு வீதி சந்திப்பு, புதுச்சேரி. செந்தூர் குரூப்ஸ் வழங்கும் SP ஹைடெக் சிட்டி. தங்களுக்கான மனையை புக் செய்ய தொடர்பு கொள்ளுங்கள் 9787265051. இந்த தீபாவளி எப்பவும் போலவே போத்தீஸ் ஆடுகளோடு போத்தீஸின் சரவடி தீபாவளி. ஸ்ரீ ஜெயவல்லி ரியல் எஸ்டேட்டின் ஸ்ரீ மகாலட்சுமி நகர். மேலும் விவரங்களுக்கு 9943304169 and 9443706953. Ravi Colors multi-branded innerwear showroom for women and men. Raja Theatre Signal Argil, Nehru Veedi, Puducherry. ஸ்ரீ ஜெயவல்லி ரியல் ஏஜென்சியின் ஸ்ரீ லக்ஷ்மி நகர். மேலும் விவரங்களுக்கு 9943304169 மற்றும் 9443706953. இந்த ஆயுத பூஜை மற்றும் தீபாவளியை நெல்லை கருப்பட்டி காபி அண்ட் ஸ்வீட்ஸுடன் சுகர் ஃப்ரீயாக கொண்டாடுங்கள்.
நேரு வீதியின் உங்கள் அபிமான கடைகளில் தீபாவளி ஷாப்பிங் செய்யுங்கள். 3 கூப்பன்களுக்கு 1 ஸ்லோகன் படிவம் பெற்று வினாடி வினா மற்றும் வாக்கிய போட்டியில் பங்கு பெறுங்கள். பரிசுகளை வெல்லுங்கள். ஹை ஃபேஷன் 274 நேரு வீதி அங்காளம்மன் கோவில் அருகில் புதுச்சேரி. ரோஸ் சூப்பர் மார்க்கெட் எக்ஸாம்னர்ஸ் ஈசிஆர் பைபாஸ் ரோடு கோட்டக்குப்பம். எஸ்ஆர்எம்மின் அன்பான வாடிக்கையாளர்களுக்கு இனிய ஆயுத பூஜை மற்றும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கடலூர் பாண்டிச்சேரி மெயின் ரோட்ல தவளக்குப்பம் சிக்னல் பக்கத்திலேயே நம்ம எஸ்ஆர்எம் ஸ்டீல் ஹவுஸ். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் 157 பாரதி வீதி புதுச்சேரி. அப்போ மென்ஸ்வேர் நேரு வீதி புதுச்சேரி. ஸ்ரீ ராமானுஜர் இன்டெலெக்ட் சர்வீசஸ் 33A அம்பலத்தடையார் மடம் ஸ்ட்ரீட், ஹெரிடேஜ் டவுன், புதுச்சேரி 605001. மாஸ்டர் பேக்கரி இலக்கம் 335 வழுதாவூர் ரோட், சொக்கநாதன் பேட்டை, புதுச்சேரி. செல் 9994339853. டிகே சில்க்ஸ் தரம் என்றும் நிரந்தரம். நம்பர் 68/1C1 டிவி மலை ரோடு, ஜிகே மஹால் எதிரில், சித்தலம்பட்டு, திருக்கனூர் 605501. செய்திகள் தொடர்கின்றன. தவறான கருத்துக்களோடு ஆளுநருக்கு எதிராக போஸ்டர் ஒட்ட மாட்டோம் என உறுதிமொழி அளித்தால் ஜாமீன் வழங்கப்படும் என்று நீதிமன்ற நிபந்தனை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் மின்சாரத்துறையை தனியார் மயமாக்குவதை கண்டித்து துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எதிராக தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் போஸ்டர்களை ஒட்டி இருந்தனர். இது தொடர்பான புகாரில் புதுச்சேரி கிராண்டர் பஜார் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் முன்ஜாமீன் கேட்டு தபேதிக மாநில தலைவர் லோகு ஐயப்பன் உள்ளிட்ட 5 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனுக்கள் நீதிபதி AT ஜெகதீஷ் சந்திரா முன்பு விசாரணைக்கு வந்தபொழுது போஸ்டரில் உள்ள கருத்துக்கள் அவதூறானது கிடையாது, மின்துறையை தனியாருக்கு தாரை வார்ப்பதை கண்டித்தே போஸ்டர் ஒட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதிபதி அவதூறு கருத்துக்களோடு போஸ்டர் ஒட்ட மாட்டோம் என்று உறுதிமொழி பத்திர தாக்கல் செய்தால் நிபந்தனை ஜாமீன் அளிப்பதாக தெரிவித்து வழக்கு விசாரணை அக்டோபர் 31ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். அதுவரை மனுதாரர்களை கைது செய்யக்கூடாது என்றும் புதுச்சேரி காவல்துறைக்கு இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிறந்த நாளையொட்டி முருகப்பாக்கம் ஆரம்ப பள்ளியில் கல்வி சார்ந்த உபகரணங்கள் வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு அவர்களின் வழிகாட்டுதலின்படி பாஜக வழக்கறிஞரும் மாணவர்களின் பாதுகாவலுமான ஐயப்பன் முருகம்பாக்கத்தில் உள்ள ஆரம்ப அரசு பள்ளியில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி சார்ந்த உபகரணங்களான பேனா, பென்சில், இனிப்பு, நோட்டு புத்தகம் கொண்ட தொகுப்பினை மாணவர்களுக்கு வழங்கினார். மத்திய உள்துறை அமைச்சர் பிறந்தநாள் என்பதால் அவரின் புகைப்படம் மற்றும் பிரதமரின் புகைப்படம் மற்றும் JP நட்டாவின் புகைப்படம் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் சத்யமூர்த்தி அந்த அரசு பள்ளியை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருப்பதால் அவருக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது மற்றும் அவர் மாணவர்கள் முன்னேற உரை நிகழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து வழக்கறிஞரும் மாணவர்களும் பாதுகாவலருமான ஐயப்பன் உரை நிகழ்த்தினார். அதில் மாணவர்கள் நன்கு படிக்க வேண்டும் எனவும் அனைவரும் உயரிய பதவிக்கு வர வேண்டும் எனவும் இனிவரும் காலங்களில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் உறுதியளித்தார். நிகழ்ச்சியின் முடிவில் மாணவர்கள் மத்திய அரசுக்கு பாஜக வழக்கறிஞர் மாணவர்களின் பாதுகாவலருமான ஐயப்பனுக்கு நன்றியை தெரிவித்தனர். காரைக்காலில் ATM இயந்திரத்தை உடைக்க முயற்சித்த பீகாரை சேர்ந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். காரைக்கால் நகரில் திருநள்ளாறு சாலையில் ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தின் வாயிலில் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி ஒன்றின் ATM உள்ளது. கடந்த புதன்கிழமை நள்ளிரவு ATM மையத்தில் புகுந்த இளைஞர் அங்கிருந்த இயந்திரத்தை உடைக்க முயன்றுள்ளார். நீண்ட நேரம் போராடியும் இயந்திரத்தை உடைக்க முடியாததால் அவர் வெளியேறினார். ATM பொறுப்பாளரான ஞானசேகரன் இது குறித்து காரைக்கால் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த நிலையில் அந்த பகுதியில் சிவப்பு துணியை தலையில் கட்டிக்கொண்டு நடமாடியவரை பிடித்து காவல்துறை விசாரித்த பொழுது பீகார் மாநிலம் மாதேபுரா மாவட்டத்தை சார்ந்த ராம் லால் முத்தா என்பதும் தெரியவந்தது. காரைக்காலில் கட்டுமான பணியில் ஈடுபட்டுள்ள அவர் ATM இயந்திரத்தை உடைக்க முயன்றதை ஒப்புக்கொண்டார். காவல்துறை அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புதுச்சேரி சிறையில் அடைத்தனர். சாலைகளில் சிக்னல்களை மதிக்காமல் சென்றால் தீபாவளி பண்டிகை வரை அபராதம் இல்லை என்று குஜராத் அரசு அறிவித்துள்ளது.
பேரழிவுகளால் உலகம் முடிவுக்கு வந்துவிடும் என்றும் இன்னும் 3000 ஆண்டுகளுக்கு பின்னர் என்ன நடக்கும் என்பதை பாபா வங்கா தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பூமியில் இரவே இருக்காது, மக்கள் 100 ஆண்டுகளுக்கு மேலாக உயிருடன் இருப்பார்கள் என்பதையும் கணித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாபா வங்கா இதுவரை கணித்துள்ள பல சம்பவங்கள் நடந்துள்ள நிலையில் தற்போது இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதேவேளை ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கடற்கரையின் பெரும்பகுதி இந்த ஆண்டு அதிக மழை மற்றும் வெள்ளத்தை சந்திக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ள நிலையில் அதே போன்றே நடந்துள்ளது. பெரும் நகரங்கள் வறட்சியால் தண்ணீர் பற்றாக்குறையால் அல்லல்படும் என்றார். தற்போது உலகின் மிக பெரும் நகரங்கள் தண்ணீர் பாவனைக்கு பெரும் கட்டுப்பாடுகள் விதித்துள்ள நிலையில் தண்ணீர் வீண் விரயத்திற்கு அபராதங்களும் விதித்துள்ளது. இந்த நிலையில் இன்னும் பல ஆண்டுகளுக்கு பின்னர் நடக்கவிருக்கும் சம்பவங்கள் தொடர்பிலும் அவரின் கணிப்புகள் வெளியாகியுள்ளன. இன்னும் 3000 ஆண்டுகளில் பேரழிவுக்கு உலகம் முடிவுக்கு வரும் என்று பாபா வங்கா கணித்துள்ளார். சாலைகளில் சிக்னல்களை மதிக்காமல் செல்வது, ஹெல்மெட் அணிய மறுப்பது, சீட் பெல்ட் அணியாமல் செல்வது உள்ளிட்ட போக்குவரத்து விதிமீறல்கள் விபத்துகளுக்கு உயிரிழப்புகள் காரணமாக அமைவதால் இதுபோன்ற நடவடிக்கைகளை அரசு நிர்வாகங்களை தீவிரப்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் பாஜக ஆளும் குஜராத்தில் தீபாவளிக்காக போக்குவரத்து விதிமீறல்கள் ஈடுபட்டாலும் அபராதம் விதிக்கப்படாது என்ற வினோத அறிவிப்பை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. குஜராத் உள்துறை அமைச்சர் ஹெச்டி சங்கவி இந்த அறிவிப்பை வெளியிட்டார். இதன்படி வருகின்ற 27ஆம் தேதி வரை போக்குவரத்து விதிமீறல்களுக்கான அபராதங்களை காவல்துறை வசூலிக்க மாட்டார்கள் என்று தெரிவித்துள்ளார். முதல்வர் பூபேந்திர படேல் உத்தரவின்படி இந்த அறிவிப்பை வெளியிடுவதாக அறிவித்த அமைச்சர் ஹர்ஷா சங்கவ் வருகின்ற 27ஆம் தேதி வரை குஜராத்தில் போக்குவரத்து காவல்துறை அபராத தொகையை வசூலிக்க மாட்டார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீபாவளி பண்டிகையொட்டி புதுவை, காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு செவ்வாய்க்கிழமை விடுமுறை. அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யாவிட்டாலும் விண்ணப்பங்கள் ஏற்பு. யுடிசி விண்ணப்பதாரர்களுக்கு அரசு சலுகை. தீபாவளி பண்டிகையொட்டி இனிப்பு கடைகளில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் ஆய்வு. பொருட்களின் தரம் குறித்து சோதனை. இத்துடன் செய்தியறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.